கடவுளை நம்பாத பெரியார் பக்தர், தடைகளை தாண்டும் தடகளச் சித்தர், ஓய்வறியா உழைப்பில் நாளும் உயர்பவர், வீழ்பவர் எழுவதற்கு முன்மாதிரியானவர், சிறுமைகளைச் சாடி சீரும் துணிவு, குழந்தைகளை கூட வணங்கும் பணிவு, நண்பர்களிடையே இவர் ஒரு நிலவு, நல்லோரை மகிழ்விப்பதே இவர் மரபு, எண்ணம் செயல் ஒன்றானவர், எல்லார்க்கும் எப்போதும் நன்றானவர், இவர் வழி தனி வழி, இவர்தான் சொல்கேளான் ஏவி கிரி. கவிஞர் சொல்கேளான் ஏவி கிரியின் கவிதை கேளுங்கள். சொல்கேளான் ஏவி கிரி அவர்களின் கவிதைகள் அனைத்தும் நம்மை சிரிக்கவும் சிந்திக்கவும் வைப்பவை. இவர் எழுதியுள்ள இந்த கவிதை பல வருடங்களுக்கு முன் எழுதப்பட்டது. இந்த கவிதையை சொல்லி கைத்தட்டல் வாங்காத பட்டிமன்ற பேச்சாளர்கள் தமிழகத்தில் குறைவு. இனி முதல் கவிதை. தலைப்பு: முடியவில்லை. கடவுளின் அவதாரமே, எங்களுக்காக உங்கள் வாயிலிருந்து லிங்கம் எடுத்தீர்கள், கையசைத்து காற்றிலிருந்து விபூதி எடுத்தீர்கள், குங்குமம் எடுத்தீர்கள், மஞ்சள் எடுத்தீர்கள், மாங்கல்யம் எடுத்தீர்கள், மோதிரம் எடுத்தீர்கள். இப்படி எங்களுக்காக எதையெதையோ எடுத்து தந்த உங்களை எங்களால் ஜாமீனில் எடுக்க முடியவில்லையே. எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே? பாடல் வரிகளுக்கேற்ப மக்கள் மூட நம்பிக்கைகளில் இருந்து மீள வேண்டும் என்பது இவர் கனவு. இது வெறும் கவிதை மட்டுமல்ல, ஒரு எச்சரிக்கை, ஒரு அறிவுரை. கேளுங்கள் கவிதையை. தலைப்பு: அக்ஷய திருதியை. கணவனுக்கு தெரியாமல் சில்லறை சேர்த்து உண்டியல் நிறையும் முன்னே மென்மையாய் அதை உடைத்து 1 கிராம் தங்கக்காசுக்கு பணம் தேய்ச்சி நடக்க இடமில்லா தீநகர் வீதியில் மக்கள் வெள்ளத்தில் நீந்தி நகைக்கடை வாயிலில் நுழையும் கூட்டத்தில் வரிசையில் நின்று வேர்த்து விறுவிறுத்து முட்டி மோதி மிதிபட்டு உள்ளே நுழைந்து வெற்றிகரமாய் 1 கிராம் நகை வாங்கி வெற்றி புன்னகையுடன் சோர்வு நீங்கி மகிழ்வுடன் வீடு திரும்பியவள் அதிர்வடைகிறாள். கழுத்தில் இருந்த 2 பவுன் செயினை காணும். இதில் பாதிக்கப்பட்டவர்கள் கடவுளுக்கு நன்றி சொல்கிறார்கள். பாதிக்கப்பட போகிறவர்கள் இனிதான் கடவுளை திட்டப் போகிறார்கள். கேளுங்கள் கவிதையை. தலைப்பு: இனி. போகும்போதும் வரும்போதும் சாலை விபத்துக்களை பார்க்கும்போது மனம் ஆடிப்போகிறது. கூட்டத்தை விளக்கி மெதுவாக கடக்கும்போது குனிந்து வளைந்து சிரமப்பட்டு வாகன எண்ணை பார்த்து ஆளை பார்த்து முகத்தை பார்த்து தெரிந்தவர் வண்டி தெரிந்தவர் இல்லை என்பது உறுதியானவுடன் நிம்மதியடைந்து கடவுளுக்கு நன்றி சொல்கிறது மனம். இனி செய்தி போய் சொல்லி செய்தி கேட்டு எங்கோ யாரோதான் கடவுளை திட்டப் போகிறார்கள். ஒரு கவிதையால் நம் மனதை பிழிய வைக்க முடியுமா? ஒரு விபத்து எப்படி கவிஞரை சிந்திக்க வைத்திருக்கிறது, அறிவுரை கூற வைக்கிறது. இக்கவிதையை கேட்ட பின் நாம் சட்டைப்பையில் முகவரியை வைத்துக்கொண்டுதானே வெளியில் செல்வோம். சமூக விழிப்புணர்வு தானே கவிஞரை பெருமைப்படுத்துகிறது. கேளுங்கள் கவிதையை. தலைப்பு: மகிமை. அழகான நெற்றியில் கலையான சந்தனப்பொட்டு, சட்டைப்பையில் 4 மடித்த காகிதத்தில் விபூதி குங்குமம், கழுத்தில் குலதெய்வ கடவுளின் டாலர், கையிலும் இடுப்பிலும் வளம் பெறவும் நலம் பெறவும் மகான்கள் மந்தரித்து தந்த கயறுகள் தாயத்துக்கள். முகவரி மட்டுமில்லை, பொது மருத்துவமனை,
சவக்கிடங்கில் அனாதையாய். எத்தனை போராட்டங்கள் இந்த நாட்டில் பட்டியல் போடுகிறார் கவிஞர். இத்தனை போராட்டங்களுக்கு இடையிலும் எந்த மக்கள் அமைதியாக ஆரவாரமின்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்? கேளுங்கள் கவிதையை. தலைப்பு போராட்டம். மாநிலங்களை பிரித்தாலும் போராட்டம், பிரிக்காவிட்டாலும் போராட்டம். நதிநீரை திறந்தாலும் போராட்டம், திறக்காவிட்டாலும் போராட்டம். அணு நிலையத்தை இயக்கினாலும் போராட்டம், இயக்காவிட்டாலும் போராட்டம். சேது கால்வாய் திட்டம் துவங்கினாலும் போராட்டம், துவங்காவிட்டாலும் போராட்டம். கொலை குற்றவாளிகளை தூக்கில் போட்டாலும் போராட்டம், போடாவிட்டாலும் போராட்டம். இந்தி மொழியை திணித்தாலும் போராட்டம், திணிக்காவிட்டாலும் போராட்டம். ராமர் கோயிலை கட்டினாலும் போராட்டம், கட்டாவிட்டாலும் போராட்டம். ஊழல் தலைவர்களுக்கு எதிராக தண்டனை தந்தாலும் போராட்டம், தண்டனை தராவிட்டாலும் போராட்டம். இதில் எதிலும் சேராத மக்கள்தான் வாழ்க்கையை போராட்டமாக போராடி அமைதியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர் இங்கு. யானையின் பலம் எதிலே? தும்பிக்கையிலே. மனிதனோட பலம் எதிலே? நம்பிக்கையிலே என்னும் பாடல் வரிகளுக்கு ஏற்ப நம்பிக்கைதான் ஏழை எளியவர்களை, சிறு வியாபாரிகளை வாழ வைக்கும், வளர வைக்கும் என்ற கவிதை. தலைப்பு காலம். கோவணம் கட்டத் தெரியாத இக்காலத்திலும் பேருந்து நிலையங்களில் அர்ணா கயிறு விற்கிறார் ஒருவர். ஜீரண சக்திக்கு பற்பல மருந்துகள் வந்துவிட்ட போதும் இஞ்சி மிட்டாய் விற்கிறார் ஒருவர். வாசல் முற்றம் தெரியாமல் அடுக்குமாடி குடியிருப்புகள் வந்துவிட்ட போதும் தெரு தெருவாய் கோலமாவு விற்கிறார் ஒருவர். தன் எதிர்காலம் அறியாமல் பிறர் எதிர்காலம் சொல்லும் கூண்டுக்கிளி வைத்து பிழைத்து வருகிறார் ஒருவர். வீதிக்கு வீதி காய்கறிகள் விற்கும் ஏசி சூப்பர் மார்க்கெட்டுகள் வந்துவிட்ட போதும் தெருவில் கூறு கட்டி காய்கறி விற்கிறார் ஒரு பாட்டி. யாரையும் ஏமாற்றாமல் எக்காலத்திலும் வாழ வைத்து கொண்டிருக்கிறது உழைப்பும் முயற்சியும் நம்பிக்கையும். எல்லா இடங்களிலும் கலப்படம். பொருட்களில் மட்டுமா? மனிதர்களுக்குள்ளும் தானே. எப்படித்தான் நேர்மையானவர்களை, தூய்மையானவர்களை கண்டுபிடிப்பது? வருத்தப்படுகிறார் கவிஞர். தலைப்பு எங்கே தேடுவது? பிஞ்சு குழந்தைகள் குடிக்கும் பாலிலும் கலப்படம், எளியவர் அருந்தும் தேயிலையிலும் கலப்படம், வாயை புண்ணாக்கும் புகையிலை தூளிலும் கலப்படம், உயிர்காக்கும் மருந்து வகைகளிலும் கலப்படம், ஏழை பணக்காரர் பேதமின்றி குடிக்கும் மதுவிலும் கலப்படம், கைக்கு கைமாறும் பண நோட்டுகளிலும் கலப்படம், பதவி பெறும் தேர்தல் ஓட்டுகளிலும் கலப்படம், விமானமேறும் கடவுச்சீட்டுகளிலும் கலப்படம், தண்ணீரில், எண்ணெயில், பலரசங்களில் எல்லாம் கலப்படம். எங்கு எப்படித்தான் தேடுவது? நேர்மையில் கலப்படமில்லாத அதிகாரிகளையும் ஆட்சியாளர்களையும். நம் நாட்டில் இருந்து எதையோ கடத்துகிறார்கள். பொன்னும் மணியையுமா கடத்துகிறார்கள்? அறிவு ஜீவிகளையும் அல்லவா ஊதியத்தை காட்டி கடத்துகிறார்கள். பிற நாடுகளில் இருந்து நாம் பெற வேண்டியது, கடத்த வேண்டியது என்ன? அரசுக்கு நல்ல அறிவுரை வழங்குகிறார் கவிஞர். தலைப்பு கடத்தல். அடிக்கடி நடைபெறுகிறது. விமான நிலையங்களிலும் பல வழிகளிலும் தங்க கடத்தல். கட்டுப்பாடுகள் அதிகரிக்கும் அளவிற்கு கடத்தல்களும் அதிகரிக்கின்றன. தங்கம் மட்டுமா கடத்தப்படுகிறது? நட்சத்திர ஆமைகள், தங்க மீன்கள், போதைப் பொருட்கள், ஆற்று மணல்கள், கிரனைட் கற்கள், செம்மரங்கள், சந்தன மரங்கள், சிலைகள், பொருட்கள் மட்டுமே நமக்கு தெரிகிறது. விமானம் ஏறும் பொறியாளர், மருத்துவர்கள், விஞ்ஞானிகள், கணினி வல்லுநர்கள் இவர்களும் ஒரு விதமாக கடத்தப்படுபவர்கள்தானே. இது பற்றி யார் கவலைப்படுகின்றனர்?
வெளிநாட்டு மோகம் யாருக்குத்தான் இல்லை? வெளிநாட்டுக்கு போய் வரும் அதிகாரிகள், அரசியல்வாதிகள், ஆட்சியாளர்கள், தலைவர்கள் கடத்தி வர வேண்டியதுதானே அங்குள்ள சுத்தம், சுகாதாரம், நேரம் தவறாமை, பண்பாடு, வேளாண் உற்பத்தி, அறிவியல் வளர்ச்சிகளை. எல்லா வளங்களும் கனிமங்களும் செல்வங்களும் சூழ்ந்த நம் நாட்டில் மனித வளம் மண்டி கிடக்கிறது. எல்லாம் இருப்பினும் எது இல்லை? திருவள்ளுவரின் அறிவுடையார் எல்லாம் உடையார் என்ற வரிகளின் ஆதங்கம் இந்த கவிதையில் புரிகிறது. தலைப்பு பஞ்சம். கட்சிகளுக்கும் காட்சிகளுக்கும் பஞ்சமில்லை இந்த நாட்டில். அடைமொழி தலைவர்களுக்கும் தலைவிகளுக்கும் பஞ்சமில்லை. கொடிகளுக்கும் செலவு செய்ய கோடிகளுக்கும் பஞ்சமில்லை. விளம்பரங்களுக்கும் கலவரங்களுக்கும் பஞ்சமில்லை. தொண்டர்களுக்கும் அடித்து கொள்ளும் குண்டர்களுக்கும் பஞ்சமில்லை. கூட்டங்களுக்கும் கூட்டி வரும் ஆட்களுக்கும் பஞ்சமில்லை. ஊற்றி கொடுக்க மதுவிற்கும் உண்டு மகிழ பிரியாணிக்கும் பஞ்சமில்லை. முழக்கத்திற்கும் ஒருவரை ஒருவர் ஏசும் சவால்களுக்கும் பஞ்சமில்லை. எல்லா வளங்களும் உள்ள இந்த மண்ணில் பஞ்சமெல்லாம் அறிவிற்குதான். எத்தனை ஆக்கிரமிப்புகளை அகற்றினாலும் மீண்டும் மீண்டும் உருவாகி கொண்டுதான் இருக்கின்றன. சாக்கடையோரம் வாழ்வதையே சுகமாக நினைக்கிறார்கள் அங்கேயே வாழ்ந்து பழகியவர்கள். அவர்கள் செய்யும் தவறுதான் என்ன? தவறாமல் சொல்கிறார் கவிஞர் இந்த கவிதை மூலம். தலைப்பு தவறு. ஆக்கிரமிப்புகளை அகற்றுகின்றனர். ஆறு, குளம், குட்டை, சாலை, ஏரி ஓரங்களில் தும்பை விட்டுவிட்டு வாழை பிடிப்பதுதான் வழக்கம் அரசுக்கும் அதிகாரிகளுக்கும். ரேஷன் கார்டு கொடுத்து, மின்சாரம் கொடுத்து, சந்து பொந்துகளில் சிமெண்ட் சாலை போட்டு, வீட்டு வரியும் வசூலித்து, மாடி வீடு கட்டவிட்டு, மரம் செடி கொடி வைக்க விட்டு, ஆடு மாடு கோழி வளர்க்க விட்டு, நல்லது பொல்லாது பார்க்க விட்டு, பேரன் பேத்திகளை எடுக்க விட்டு, இப்போது இடிக்க வருகின்றனர். கடப்பாறை மண்வெட்டிக்கு வேலை வைக்காமல் காவலர் சூழ்ந்த புல்டோசருடன் குடும்பத்துடன் கதறியடித்து அழுது புரளும் இந்த ஏழை எளிய மக்கள் செய்த தவறென்ன? ஓட்டுக்கு 1000 வாங்கியதைத் தவிர. மக்களின் வரிப்பணம் எப்படியெல்லாம் வீணாகிறது படம் பிடித்து காட்டுகிறார் கவிஞர். ஆட்சியாளர்களும் அரசியல்வாதிகளும் ஏழைகளை ஏழைகளாகவே வைத்திருக்க விரும்புகிறார்கள். அதற்காகவே கொடுக்கப்படுகிறது இலவசங்கள் என்று துணிவுடன் எடுத்து கூறுகிறார். இதற்கு என்ன தீர்வு? அதையும் கவிஞரே சொல்கிறார் கவிதையாக. தலைப்பு பிழைப்பு. அரை நாள் புளிய மரத்தடியில் அமர்ந்து ஊதியம் பெற 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்படாத பண்ணையாருக்கும் பயிர்க்கடன் தள்ளுபடி. அரசு வங்கியில் கல்வி கடன் பெற்று பட்டம் வாங்கி நல்ல வேலை கிடைத்து கை நிறைய சம்பாதிக்கும் போதும் கடன் தள்ளுபடியை எதிர்பார்க்கும் மாணவர்கள். அடுக்குமாடி கட்டி கொடுத்தும் அதை வாடகைக்கு விட்டுவிட்டு சாலையில் குடியிருக்கும் ஏழை எளியவர்கள். கொஞ்ச நஞ்ச வருமானத்தையும் பறித்து கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொள்ளும் மதுக்கடைகள். இலவச அரிசி, மலிவு விலை உணவு, குடிநீர், வேட்டி, சேலை, மிக்சி, டிவி கிரைண்டர், இலவச வீடுகள், ஆடு மாடுகள், மின்விசிறி, மின்சாரம், பேருந்து பயணம், மடிக்கணினி. இத்தனையை கொடுத்தும் இந்நாட்டில் இன்னும் தடுக்க முடியவில்லை திருட்டு, கொள்ளை, வழிப்பறி குற்றச் செயல்களை. மக்களை உழைக்கச் சொல்லி பிழைக்கச் சொல்லும் நல்ல தலைவர்கள் இல்லாத குறையால்தானோ? நாம் எல்லா தவறுகளையும் தெரிந்துதான் செய்கிறோம். 6 குளங்களை நாசப்படுத்துகிறோம். ஆனால் யாரை குறை கூறுகிறோம்? கேளுங்கள் கவிதையை. தலைப்பு தெரிந்துதான் செய்கிறோம். பிளாஸ்டிக் கழிவுகளையும் மிச்சம் மீதிகளையும் வீதி கால்வாய்களில் போடுகிறோம். வீட்டை பெருக்கி குப்பை கூளங்களை குப்பை தொட்டியில் போடாமல் தெருவில் கொட்டுகிறோம். கழிப்பறை குழாயில் மட்டுமல்ல, சாக்கடை குழாய்களிலும் வேண்டாததை போட்டு தண்ணீர் ஊற்றி விடுகிறோம்.
கட்டட இடிபாடுகளை கொட்டி நம் வீட்டை மட்டும் மேடாக்கி சுயநலத்துடன் தண்ணீர் வராமல் தற்காத்து கொள்கிறோம். ஆறு, குளம், ஏரி, கால்வாய்களை ஆக்கிரமித்து பிளாட் போட்டு கட்டடங்கள் கட்டிக்கொள்கிறோம். விதிமீறல்களுக்கும் ஊழல்களுக்கும் லஞ்சத்திற்கும் ஆதரவு அளித்து அதிகாரத்திற்கு அடிபணிந்து சுயநலவாதிகளாக செயல்படுகிறோம். இத்தனையையும் செய்யும் நமக்கு தெரிந்தது ஒன்றுதான், அரசையும் அதிகாரிகளையும் குறை சொல்லிக் கொண்டிருப்பது. மனிதர்கள் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள். ஒரு நொடியில் தவறான முடிவை எடுத்து விடுகிறார்கள். தங்கள் வாழ்வை முடித்து கொள்ள நினைக்கிறார்கள். அது எத்தனை தவறான எண்ணம்! அதன் பின் நடக்கப் போவது என்ன என்பதை சுட்டி காட்டுகிறார் கவிஞரின் இந்த கவிதையின் தலைப்பு. ஆரம்பம். ஆசிரியர் அடித்தால் மனமுடைந்து விஷம் குடிக்கிறான் ஒரு மாணவன். கல்லூரி போகும் முன்னே காதல் வலையில் வீழ்ந்து தூக்கு கயிற்றை தேடுகிறாள் ஒரு மாணவி. கள்ளக்காதல் வெளியில் தெரிந்தவுடன் மானம் காக்க கடலில் குதிக்கிறது ஒரு ஜோடி. மேலதிகாரி கொடுமையை எதிர்க்க துணிவின்றி ரயில் முன் பாய்ந்து உயிரை விடுகிறார் ஒரு நேர்மையான அதிகாரி. கட்சி தலைவர்களுக்கு தண்டனை என்றால் தலையில் பெட்ரோல் ஊற்றிக் கொள்கிறார் ஒரு தொண்டர். வயிற்று வலி, கடன் தொல்லை தாங்காமல் உயிரை மாய்த்து கொள்கின்றனர் பலர். அவர்களுக்கு தெரியாது மரணம் என்பது முடிவல்ல, அவர்கள் செயலை தூற்றி பிறக்கப் போகும் அவப்பெயரின் ஆரம்பம் என்று. காந்தியை மகாத்மா என்று சொல்கிறார்கள், தேசப்பிதா என்கிறார்கள், போற்றுகிறார்கள், வணங்குகிறார்கள். ஆனால் அவர் போதனைகளை யாராவது இக்காலத்தில் கடைப்பிடிக்கிறார்களா? எதற்காக அவர் சமாதியில் மலர் தூவுகிறோம்? கவிதையாக சொல்கிறார் கவிஞர். தலைப்பு சமாதி. தேசபிதாவே, உன் பிறந்த நாள் இறந்த நாள் மட்டுமே உன்னை நினைவு கூர்கிறோம். உன் சிலைக்கு மாலையிடுகிறோம், வணங்கி மரியாதை செலுத்துகிறோம். பாடல்கள் பாடுகிறோம், பஜனைகள் செய்கிறோம், ராட்டை சுற்றுகிறோம், மத ஒற்றுமை பேசுகிறோம். ஒரு நாள் மட்டுமே இந்த நிகழ்வுகளை, மறுநாளிலேயே உன்னை மறந்து விடுகிறோம். என்ன செய்வது? எங்களால் உன்னைப் போல் எளிமையாக இயல்பாக வாழ முடியாது. ராட்டை சுற்றி உடை போடத் தெரியாது. வேர்க்கடலையும் வெள்ளாட்டுப்பாலும் சாப்பிடத் தெரியாது. உன் போதனைகள் சரியானதாக இருக்கலாம், வரலாற்றில் என்றும் பேசப்படலாம். எம் மக்கள் திரையில் நல்லவராக நடிப்பவரைத்தான் நல்லவராகவும் வல்லவராகவும் நினைப்பர். நாங்கள் மலர் தூவுவது உன் சமாதிக்கு மட்டுமல்ல, உன்னுடன் உறங்கும் வாய்மைக்கும் தூய்மைக்கும் தான். பெண்களை தெய்வமாக மதித்து போற்றும் நாடு இது. ஆனால் நடப்பது என்ன? உண்மை நிலை என்ன? பெண் குழந்தைகள் பிறந்தால் வெறுக்கும் ஆண்களை சவுக்கால் அடிக்கிறார் கவிஞர். படிப்பது ராமாயணம், இடிப்பது ராமர் கோயில் என்று கபடதாரி ஆண்கள் இனியாவது திருந்த வேண்டும். இந்த கவிதையை கேட்டு. தலைப்பு அம்மா. என் கணவர் போகாத அம்மன் கோயில்களே இல்லை நாட்டில். கல்கத்தா காளி, காசி விசாலாட்சி, காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி, திருவேற்காடு கருமாரி, மாங்காடு அம்மன், மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி, பெரியபாளையம் பாளையத்தம்மன், மண்டைக்காடு பகவதி அம்மன், சமயபுரம் மாரியம்மன். இத்தனை அம்மன்களை வணங்கியும் என்னை திட்டிக் கொண்டிருக்கிறார். சனியனே, பொட்ட பிள்ளைய பெத்திட்டியடி. பலன் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பல நம்பிக்கைகள் இன்னும் நம் மக்கள் மனதில் ஆழமாக பதிந்திருக்கின்றன. சோதிடம், சாஸ்திரம், சம்பிரதாயம், வாஸ்து, கைரேகை, சகுனம், சடங்கு முதலியவற்றின் பலன் எப்படி இருக்கிறது என்பதை கவிஞர் தனக்கே உரித்தான நையாண்டி மொழியில் தோலுரித்து காட்டுகிறார் இந்த கவிதை மூலம். தலைப்பு கிழக்கு. கிளி ஜோசியம், நாடி ஜோதிடம், கைரேகை,
பேர்ராசி, தொழில் ராசி, நியூமார்லஜி, நவரத்தன கல் மோதிரம், தோஷம் கழிப்பு, சோழி போட்டு பிரசன்னம், மனையடி சாஸ்திரம், பில்லி சூன்யம், நல்ல நேரம். இப்படி எத்தனையோ பார்த்தும் உயர முடியவில்லை வாழ்வில். கிழக்கே பார்த்த அறையில் தங்கச் சொல்கிறார் வாஸ்து நிபுணர். எப்படி கேட்பது கிழக்கே பார்த்த அறையை புழல் சிறையில்? எல்லா மதமும் ஒன்று என்று சொல்கிறீர்கள், எல்லா மதங்களும் அன்பை போதிக்கின்றன என்றும் சொல்கிறீர்கள். ஏன் அடித்துக் கொள்கிறீர்கள்? எம்மதமும் சம்மதம், ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்றால் முதலில் நீங்கள் கடைப்பிடிக்க வேண்டியது என்ன என்று நெத்தியடி கேள்வி கேட்டு பதிலும் சொல்கிறார் இந்த கவிதையில். தலைப்பு வேறு வேறு. ஒன்றென்று தெய்வம் உண்டென்று என்பார்கள், ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பார்கள், எல்லா புகழும் இறைவனுக்கே என்பார்கள், பரலோக சாம்ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது என்பார்கள், இறைவன் ஒருவனே, அவனின்றி அணுவும் அசையாது என்பார்கள், எல்லா மதங்களும் அன்பையே போதிக்கின்றன, ஆராதிக்கின்றன, ஒற்றுமையையே போற்றுகின்றன, நல்வழிகளையே காட்டுகின்றன, போகுமிடம் ஒன்று என்று நிலையாமையை வலியுறுத்துகின்றன. எல்லாம் தெரிந்தும் மனிதர்கள் வைத்து கொண்டிருக்கிறார்கள் வேறு வேறு சுடுகாடு. காவல்துறை பற்றி பல்வேறு விமர்சனங்கள் உள்ளன, குறைகள் கரைகள் உள்ளன. எனினும் அவர்களின் மறுபக்கம் என்ன? அவர்களின் நிலைதான் என்ன? நடுநிலையாக சிந்தித்து அனுதாபம் தெரிவிக்கிறார் கவிஞர் இந்த கவிதையில். தலைப்பு காக்க காக்க. காவலர்களின் மறுபக்கம் பரிதாபகரமானது என்பதை யார் அறிவார்? பொதுமக்களிடமும் மேலதிகாரிகளிடமும் நட்பெயர் வாங்க முடியாது. நேரம் காலமில்லா பணி, நிரந்தரமில்லா இருப்பிடம், அடிமைத்தனமான சூழ்நிலை. கேடி, பிக்பாக்கெட், சாராய வியாபாரிகளை பிடித்தால் வந்து விடுவார் ஒரு வட்டம். அடிதடி, கலாட்டா, திருட்டு, கொள்ளை என்று பிடித்தால் வருவார் ஒரு மாவட்டம். மறியல் போராட்டம், வன்முறை என்று அடக்க நினைத்தால் அடக்கி வாசிக்க மேலிடம் சொல்லும். அநியாய அக்கிரமக்காரர்களை அடித்து உதைத்தால் வந்துவிடும் மக்கள் உரிமை. இடமாற்றத்தையும் பதவி உயர்வையும் பாராமல் பணியாற்றினாலும் மனதை கல்லாக்கித்தான் உழைக்கிறார்கள் காவலர்கள் தங்கள் குடும்பத்தை காக்க. சமூக அக்கறை கொண்டு போலிகளை பற்றியே அதிகம் பேசுகிறார் கவிஞர். எந்த ஆட்சியிலும் தடுக்க முடியவில்லையே என்று ஆதங்கப்படுகிறார். கடுமையான தண்டனைகள் இல்லாததினால்தான் குற்றங்கள் பெருகுகின்றன என்று கவிஞர் உறுதியாக நம்புகிறார். இவை எல்லாம் முன்வினை இல்லை, தன்வினைதானே என்று இந்த கவிதையில் நியாயப்படுத்துகிறார் கவிஞர். தலைப்பு தன்வினை. எந்த ஆட்சியிலும் தடுக்க முடியவில்லை, நிறுத்த முடியவில்லை போலிகளை. மேலும் மேலும் வளர்கின்றன போலிகள், எல்லா இடங்களிலும் எல்லா துறைகளிலும். போலி மது வகைகள், போலி மருந்து வகைகள், போலி மதிப்பெண்கள், போலி பட்டாக்கள், போலி பட்டங்கள், போலி ரேஷன் கார்டுகள், பாஸ்போர்ட்டுகள், பத்திரங்கள், கள்ள நோட்டுகள், கள்ள ஓட்டுகள், போலி குடிநீர், போலி என்கவுண்டர், போலி லாட்ரி டிக்கெட், போலி பஸ் டிக்கெட். இன்னும் எத்தனையோ போலிகள் இந்த நாட்டில். இதெல்லாம் மாற்ற முடியாது முன்வினை என்பர் பாமர மக்கள். யாருக்கு தெரிகிறது போலி தலைவர்களை வளர்க்கும் தன்வினை என்று? இன்றைய காலகட்டத்தில் தேர்தல்கள் எப்படியெல்லாம் நடக்கின்றன? அரசியல் கட்சியினர் எப்படியெல்லாம் கட்சி மாறுகிறார்கள், தாவி விடுகிறார்கள். இத்தகைய அவலத்திற்கு ஏழை எளிய மக்கள் எப்படி உடன்படுகிறார்கள்? அவர்களின் அன்றைய தேவை என்ன என்பதை கவிஞர் இந்த கவிதை மூலம் படம் பிடித்து காட்டுகிறார். தலைப்பு கூட்டு. கீரிக்கும் பாம்புக்கும் கூட்டு, பூனைக்கும் எலிக்கும் கூட்டு,
கழுதைக்கும் குதிரைக்கும் கூட்டு, ஆமைக்கும் முயலுக்கும் கூட்டு, பள்ளிக்கும் பூச்சிக்கும் கூட்டு, குரங்குக்கும் குள்ளநரிக்கும் கூட்டு, எண்ணெய்க்கும் தண்ணீருக்கும் கூட்டு, பாலுக்கும் மோருக்கும் கூட்டு, பழைய சோற்றிற்கும் பிரியாணிக்கும் கூட்டு, பாயாசத்திற்கும் பாகற்காய்க்கும் கூட்டு, சவுக்கு மரத்திற்கும் சந்தன மரத்திற்கும் கூட்டு. இப்படியாக கூட்டை பற்றி கவலைப்படுவதில்லை. நோட்டு வாங்கி ஓட்டு போடும் எம் மக்கள் குவார்ட்டரும் கோழி பிரியாணியும் கூட்டாக வந்தால் போதும். கவிஞர் தன் சொந்த அனுபவத்தை பகிர்ந்திருக்கிறார். 70 வயதிலும் ஆரோக்கியமாக இருப்பதன் இரகசியங்களையும் வாழ்க்கையில் உழைக்க வேண்டியதன் அவசியத்தையும் சொல்லி இந்த மகிழ்விற்கு யார் காரணம் என்று கேள்வி கேட்கிறார் இந்த கவிதை மூலம். தலைப்பு புரியவில்லை. 70 வயதில் எலும்பை கடிக்கிறேன். மாடிப்படிகளில் 2 ஏறுகிறேன். கண்ணாடி இல்லாமல் படிக்கிறேன், எழுதுகிறேன். இருசக்கர வாகனத்தில் ஓய்வில்லாமல் சுற்றுகிறேன். தினம் 4 ஊர்கள் சோர்வில்லாமல் பயணம் செய்கிறேன். 4 ஊர் தண்ணீர் குடிக்கிறேன். நடைபாதை உணவு வகைகளை விரும்பி உண்கிறேன். படுத்தவுடன் தூங்கிவிடுகிறேன். பிரச்சனைகளை எதிரெதிரே சந்திக்கிறேன். யாருடனும் பயமின்றி வாதாடுகிறேன். உள்ளொன்று இல்லாமல் உரையாடுகின்றேன். களங்கமில்லாமல் சிரிக்கின்றேன். ஒன்று மட்டும் புரியவில்லை எனக்கு, இதெல்லாம் எந்த கடவுளின் அருள் என்று. கலப்படம், போலி என்றெல்லாம் எழுதி கவலைப்பட்ட கவிஞர் கலப்பு பற்றி எழுதி மகிழ்வடைகிறார். அவர் மகிழ்வில் நாமும் பங்கு கொண்டு இந்த கவிதையை பாராட்டி மகிழ்வோம். தலைப்பு கலப்பு. கலப்படம் இல்லாத பொருள்களை காண முடியவில்லை இக்காலத்தில். உணவில் தொடங்கி துறவரம் வரை நீக்கமர நிறைந்திருக்கிறது கலப்படம். பால், தயிர், மோர், வெண்ணெய், நெய், எண்ணெய், காய்கறிகள், பழங்கள், கீரைகள், அரிசி, பருப்பு, தண்ணீர், விதைக்கப்படும் விதைகள், போடப்படும் உரங்கள் எல்லாவற்றிலுமே திட்டமிட்டே செய்யப்படுகின்றன கலப்படங்கள். குடல் நலம் கெட்டு உடல் பலம் குறைகிறது இன்றைய தலைமுறையினருக்கு. எனினும் புரிந்து கொள்ள முடியாத புதிராகவே இருக்கிறது இவ்வுலகம். அறிவு நிறைந்த பிள்ளைகளாகவே பிறக்கிறார்கள் இக்காலங்களில் கலப்பு மனங்களால். எல்லா மனிதர்களிடமும் உள்ளும் புறமும் முரண்பாடானதுதான். எல்லா இடங்களிலும் சோம்பலாக இருக்கும் ஒருவர் எங்கு சுறுசுறுப்பாக இருக்கிறார்? இந்த கவிதை கேளுங்கள். இது நிச்சயம் கவிஞரின் சொந்த அனுபவமாக இருக்கும் என்று நம்புவோம். தலைப்பு விருது. படுக்கையிலிருந்து அதிகாலை எழுந்திருக்க சோம்பல், முகம் அளித்து பல்விளக்கி குளித்து முடிக்க சோம்பல், உடம்பை வளைத்து குனிந்து எழுந்து யோகா செய்ய சோம்பல், உடை மாற்றி டை கட்டி சாக்ஸ் மாட்டி பூட்ஸ் போட சோம்பல், உணவு மேஜையில் உணவை எடுத்து தட்டில் போட்டு உண்ண சோம்பல், கார் பைக் துடைத்து வெளியில் எடுக்க சோம்பல், நிறுவனத்தில் அமர்ந்து கோப்புகளில் கையெழுத்திட சோம்பல், நிறுவனத்தை சுற்றி வர ஊழியர்களின் குறை கேட்க சோம்பல், பாதி தூக்கத்தில் எழுந்து போய் விளக்கை அணைக்க சோம்பல். இப்படியாக பல சோம்பல்கள் இருப்பினும் உழைப்பால் உயர்ந்தவர் என்னும் விருது வாங்க வேகமாக மேடையேறுகிறேன் சோம்பல் இல்லாமல். முப்போகம் விளையும் விளைநிலங்கள் எல்லாம் இன்று குடியிருப்புகளுக்காக கூறு போடப்பட்டு கொண்டிருக்கின்றன. விவசாயம், உழவு தொழில் அழிந்து வருகிறது. விவசாயிகளின் ஊதாரித்தனமான வாரிசுகள் இந்த கவிதை கேட்டு திருந்துவார்களா? தலைப்பு மோகம். முப்போகம் விளையும் நஞ்சை புஞ்சை நிலங்களில் பல தொழிற்சாலைகள். சேற்றில் கால் வைப்பதை சிறுமியாக கருதுகிறார்கள் கிராமத்து வாலிபர்கள். 100 ரூபாயாக இருந்த ஒரு சென் நிலம் 10,000 போகும்போது சலனமடைகிறார்கள் விவசாயிகளின் வாரிசுகள். பெரிசுகளை கேளாமலேயே மிச்சம் மீதி நிலங்களை விற்று லட்சங்களை எண்ணிவிடுகிறார்கள்.
ஜீன்ஸ் பேண்ட் ஷர்ட், மைனர் செயின், ரேடோ வாட்ச், ரெபான், கூலிங் கிளாஸ். தினமும் ஒரு சினிமா, வாயில் ஒரு சிகரெட், கையில் டாஸ்மாக், ஆம்பூர் பிரியாணி, புத்தம்புது பைக், காதில் MP3 பாடல், கேமரா செல், பின்னால் காதலி. இப்படியாக கிராமங்களில் வலம் வருகிறார்கள் இன்றைய இளைஞர்கள். சில மாதங்கள் மட்டும். இன்றைய நவீன நாகரீக உலகம் எப்படி இருக்கிறது, என்னென்ன தீமைகள் நம்மை சுற்றி இருக்கின்றன என்று வரிசைப்படுத்தும் கவிஞர் நம் எதிர்கால சந்ததியினர் எப்படி இருக்க வேண்டும் என்பதை இந்த கவிதையின் மூலம் விளக்குகிறார். தலைப்பு நடுவில். நீங்கள் யாரை காதலிக்கிறீர்கள்? அவருக்கு ஒரு பாட்டை டெலிகேட் செய்யுங்கள் என்று கேட்கிறது FM ரேடியோ. உன் கணவனோடு ஒரு நாள் வாழாமல் விடமாட்டேன் என்று தோழி சவால் விடுகிறாள் ஒரு சின்னத்திரை சீரியலில். ஆய கலைகள் முன்பு 60, இப்போது 60,000 கொட்டி கிடக்கிறது பட்டனை தட்டியவுடன் இணையதளங்களில். கள்ளச்சாராயம் குடித்து கெட்டுப்போகாதீர்கள், நல்ல சாராயம் குடித்து கெட்டுப்போங்கள் என்று அரசே ஊற்றி கொடுக்கிறது டாஸ்மாக்குகளில். ஊருக்கு வெளியே இருந்த திரைப்பட கட்டடங்கள் தொலைக்காட்சி பெட்டிகளாய் நடுவீட்டில் அமர்ந்து குத்தாட்டம் போடுகிறது அரைகுறை ஆடைகளுடன். இக்காலகட்டத்தில் நெருப்புக்களிடையே கற்பூரமாய் வாழ்வது கடினம்தான். கல்லாயிருக்க கற்றுக் கொடுப்போம் நம் பிள்ளைகளுக்கு. நம் நாட்டில் பஞ்சம் பசி இருப்பது உண்மைதான். தற்கொலைகள் பெருகுவதும் உண்மைதான். ஆனால் வேலைக்கு ஆட்கள் கிடைப்பதில்லை என்பதும் உண்மைதானே என்கிறார் கவிஞர். அதற்கு காரணம் என்ன, தீர்வு என்ன? தலைப்பு பஞ்சம். பசி, பட்டினி, வேலையின்மை, வறுமை, தற்கொலையாம். தினம் 400 ரூபாய் என்றாலும் சித்தாள் வேலைக்கு ஆட்கள் கிடைக்கவில்லை. 3 வேளை உணவளித்து இருக்க இடம் கொடுக்கும் ஓட்டல் வேலைக்கு ஆட்கள் இல்லை. வயிற்றுக்கு உணவளிக்கும் விவசாய வேலைக்கு ஆட்கள் பற்றாக்குறை. சரக்குகள் ஏற்றி இறக்கும் கூலி தொழிலுக்கும் விற்பனையாளர்களுக்கும் ஆட்கள் கிடைக்கவில்லை. படிப்பும் பயிற்சியும் வேண்டாம், ஆட்கள் தேவை என்ற போர்டு பல இடங்களில் தொங்கிக் கொண்டிருக்கிறது. தொழிற்பேட்டைகளிலும் ஏற்றுமதி வளாகங்களிலும் செய்தித்தாள்களிலும் இணையதளங்களிலும் ஏராளமான வேலைவாய்ப்புகள் கொட்டி கிடக்கின்றன. பஞ்சம் இருப்பது உண்மைதான். நேர்மை, திறமை, உண்மையாக உழைக்கும் ஆட்களுக்கு. இரண்டு பேர் சந்தித்துக் கொண்டால் முதலில் என்ன கேட்போம்? நன்றாக இருக்கிறீர்களா என்றுதானே. அதற்கு வரும் பதிலைத்தான் கிண்டல் செய்கிறார் கவிஞர் இந்த கவிதையில். தலைப்பு புண்ணியம். எல்லா வியாதிகளும் நிறைந்திருக்கின்றன, உங்களுக்கும் எனக்கும் பஞ்சமில்லாமல். மூட்டுவலி, முதுகுவலி, கைவலி, கால்வலி, தலைவலி, வயிறுவலி, பல்வலி, காதுவலி, இரத்த கொதிப்பு, இதய நோய், கொழுப்பு, சர்க்கரை வியாதி, இப்படி பல. மருந்தும் மாத்திரைகளுமே நம்மை நடமாட வைத்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. நிலைமை இப்படி இருக்க என்றைக்காவது ஒரு நாள் நாம் அபூர்வமாக நேரில் சந்தித்து கொண்டால் மிகவும் மகிழ்கிறோம். எப்படி இருக்கீங்க என்று ஒருவரை ஒருவர் கேட்டுக்கொள்கிறோம். அந்த நேரங்களில் கூசாமல் பொய் சொல்கிறோம். நன்றாக இருக்கிறேன் கடவுள் புண்ணியத்தில். மக்களின் அறியாமை ஏற்றுக்கொள்ளக்கூடியதுதான். அதை மாற்ற வேண்டிய கடமை அரசுக்கு உண்டு. அரசே தீமைகளுக்கு துணை போகிறது என்பதுதான் கவிஞரின் வருத்தம். இந்த கவிதை மேதைகளுக்காக எழுதப்பட்டதல்ல, பேதைகளுக்காக எழுதப்பட்டது. தலைப்பு போதை. கஞ்சா, அபின், ஹெராயின் போதைப் பொருட்களை வைத்திருந்தால் கைவிலங்கு. தெருவுக்கு தெருவு அரசே கூவி விற்கிறது போதை தரும் மது வகைகளை. புகை உடலுக்கு பகை என்கிறது விளம்பரம். ஆண்டுக்கு ஆண்டு விற்பனையை அதிகரிக்கும் பீடி சிகரெட் தயாரிக்கும் நிறுவனங்களை தடுப்பதில்லை. தயாரிப்பையும் தடை செய்வதில்லை அரசாங்கம். தனி அறையில் சரசமாடினால் அபச்சாரம் என்கிறது சட்டம்.
வந்துவிடுகிறது உடனே விபச்சார வழக்கு. நீலப்படம் தோற்கும் அரைகுறை ஆடையுடன் கட்டி உருளும் திரைப்படக் காட்சிகள் கலை என்ற போர்வையில் வீட்டுக்கு வீடு காட்டவே இலவசமாய் வழங்கப்படுகின்றன. தொலைக்காட்சி பெட்டிகள் மக்கள் வரிப்பணத்தில். லஞ்சம் வாங்குவதும் கொடுப்பதும் குற்றம் என்கிறது அரசு அலுவலக விளம்பரங்கள். ஓட்டுக்கு 500 வழங்கி ஓட்டு வாங்கித்தான் பதவியை பிடிக்கின்றன கட்சிகள். சாதியே இல்லை, எல்லோரும் சமன் என்கிறார்கள். மேடைக்கு மேடை சாதியினரை பார்த்துதான் போட்டியிட வைக்கிறார்கள் தொகுதிகளில். புரிந்து கொள்ள முடியவில்லை அரசின் சட்டத்திட்டங்களையும் ஆதரவு தரும் மக்களின் அறிவையும். அவலங்கள் சூழ்ந்த இந்த உலகில் வாழ்வில் வாழவே பிடிக்கவில்லை என்று அலுத்துக் கொள்ளும் கவிஞர் அதற்கான காரணங்களையும் அடுக்குகிறார். இறுதியில் தன் முடிவை தானே மாற்றிக்கொள்கிறார். இந்த உலகிற்கு நாம் நல்லவனாக வாழ்ந்து பிறருக்கு அடையாளம் காட்ட வேண்டாமா என்று தன்னைத்தானே தேற்றிக் கொள்கிறார். நாமும் மற்றவர்களுக்கு ஒரு அடையாளமாக வாழ்வோம், வாழ்ந்து காட்டுவோம் என கூறுகிறார் இக்கவிதையில். தலைப்பு அடையாளம். வாழவே பிடிக்கவில்லை இவ்வுலகில். தற்கொலை எண்ணம் அவ்வப்போது தலையெடுக்கிறது. வழிப்பறி, திருட்டு, பாலியல் பலாத்காரம், நயவஞ்சகம், துரோகம், ஆள்கடத்தல், லஞ்ச ஊழல், சொத்து குவிப்பு, தீவிரவாதம், வன்முறை, அநாகரிக அரசியல், போலியான மதவாதிகள், நடிப்பை நம்பும் இளைஞர்கள், அராஜகம், ரவுடித்தனம், மாற்ற முடியாத குடிமக்கள், கண்மூடித்தனமான கட்சி தொண்டர்கள், கட்டுப்படுத்த முடியாத வாகன விபத்துக்கள், சீரழியும் சுற்றுப்புற சுகாதாரம், சோம்பேறித்தனத்தை வளர்க்கும் இலவசங்கள், பலனில்லாமல் பாழாகும் மக்கள் பணம். தனி மனிதனால் எதையும் மாற்ற முடியாது, எனினும் வாழ்ந்து தொலைக்க வேண்டியிருக்கிறது. இப்படியும் ஒரு நல்லவன் என அடையாளம் காட்ட. இதுவரை நீங்கள் கேட்டது கவிஞர் சொல்கேலான் ஏவி கிரி அவர்களின் சமூகவியல் கவிதைகள். இனி கேட்கவிருப்பது வாழ்வியல் கவிதைகள். வாழ்க்கை என்பது ஊஞ்சலில் உட்கார்ந்து ஊசலாடுவதை போன்றது அல்ல, புயலின் நடுவே படகை செலுத்துவதை போன்றது என்கிறார் மராட்டிய எழுத்தாளர் V.C. காண்டேகர். மனித வாழ்வில் ஒவ்வொருவருக்கும் எத்தனையோ அனுபவங்கள், பாடங்கள். தன் அனுபவங்களை கவிதையாக அழகாக தொகுத்து தருகிறார் கவிஞர் சொல்கேலான் ஏவி கிரி. கேளுங்கள் வாழ்வியல் சிந்தனைகளை. இக்காலத்து பிள்ளைகளிடம் இருந்துதான் நாம் பல விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. கற்றுக் கொடுக்கும் பேரன் பேத்திகளையும் ஆசிரியர்களாக நினைக்கிறார் கவிஞர். யாருக்கு யார் ஆசி வழங்குவது என்கிற குழப்பம் நியாயமானதுதானே. கேளுங்கள் கவிதையை. தலைப்பு ஆசி. அக்காலத்தில் இல்லாத கணினி பயன்பாட்டை இக்காலத்தில் மகன் எனக்கு புரியும்படி கற்றுத்தருகிறான். கைபேசி இயக்குவதையும் எண்கள் பதிவு செய்வதையும் சலிக்காமல் சொல்லித் தருகிறார்கள் மகளும் மருமகளும். டிவியிலிருந்து சிடியும் டிவிடியையும் போட்டு விளையாட பேரன் பேத்திகளிடமிருந்து தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. இருந்த இடத்திலிருந்தே ரயில், விமான டிக்கெட்டை எடுத்து தருகிறார்கள் மாப்பிள்ளைகள். முதுமையில் மகிழ்ச்சியாகவும் சில நேரங்களில் வருத்தமாகவும் இருக்கிறது. நல்ல நாட்களில் என் ஆசிரியர்கள் என் காலில் விழுந்து ஆசி பெறும்போது. பெற்றெடுத்த உள்ளம் என்றும் தெய்வம் தெய்வம், அது பேசுகின்ற வார்த்தை என்றும் மௌனம் மௌனம் என்ற பாடலுக்கு ஏற்ப கவிஞர் ஒரு கவிதை எழுதியிருக்கிறார். பெற்ற மனம் பித்து என்பதை அழகாக படம் பிடித்து காட்டுகிறார் இந்த கவிதையில். தலைப்பு நினைவு.
பண்டிகை நாட்களில் யாரோ வந்து உணவு தருகின்றனர். தலைவாழை இலையில் விதவிதமான உணவு வகைகள். லட்டை பார்த்ததும் பெரிய மகனுக்கு பிடிக்குமே என்கிறது மனது. மெல்லிய சப்பாத்தியை கண்டு மகளுக்கு பிடிக்குமே என்ற நினைவு வருகிறது. நெய்யூற்றிய பருப்பு சாதம் இளைய மகன் நன்றாக சாப்பிடுவான் என்று ஞாபகம். அப்பளம் இளைய மகளுக்கு ரொம்ப பிடிக்கும் என்பதை மறக்க முடியவில்லை. பால் பாயாசம் மறைந்த கணவருக்கு மிகவும் பிடிக்குமே என்கிறது உள்ளுணர்வு. இப்படியே எல்லாவற்றையும் பார்த்து பார்த்து எதையும் சாப்பிட பிடிக்காமல் நினைவலைகளில் நீந்தி கொண்டிருக்கின்றாள் முதியோர் இல்லத்தில் ஒரு தாய். எல்லா பிள்ளைகளுக்கும் தங்கள் அப்பாக்கள் மீது ஏதாவது ஒரு விதத்தில் வருத்தம் இருக்கும். அதே மாதிரி எல்லா அப்பாக்களுக்கும் தங்கள் பிள்ளைகள் மீது ஏதாவது ஒரு விஷயத்தில் வருத்தம் இருக்கத்தான் செய்யும். வீட்டுக்கு வீடு இது உண்மை. இதை கவிஞர் நியாயமாக ஏற்றுக்கொள்கிறார். தன் மீது தன் தந்தைக்கு ஏற்பட்ட வருத்தத்தை விட தன் மகன் மீது தனக்கு ஏற்பட்ட வருத்தம் குறைவுதான் என்கிற உண்மையை இந்த கவிதை மூலம் ஒத்துக்கொள்கிறார். தலைப்பு வருத்தம். திருமணமானவுடன் நீ தனிக்குடித்தனம் போனதற்கு வருத்தமில்லை மகனே. கடன் வாங்கி வீடும் காரும் ஏசியும் வாங்குவதற்கு வருத்தமில்லை மகனே. பாதி நாட்கள் வீட்டில் சமைக்காமல் உணவு விடுதிகளில் செலவழிப்பதற்கு வருத்தமில்லை மகனே. பேரனுக்கு பேர் வைக்கக்கூட ஒரு வார்த்தை கேட்காதது, ஆலோசிக்காதது வருத்தமில்லை மகனே. உன் வரவு செலவு திட்டங்கள் எதையும் சொல்லாததற்கு கூட வருத்தமில்லை மகனே. பிள்ளைகளை கண்டிக்காமல் அடிக்காமல் செல்லமாக வளர்ப்பதற்கு கூட வருத்தமில்லை மகனே. தும்மினால் கூட பாட்டி வைத்தியம் கேட்காமல் டாக்டரிடம் போய் செலவழிப்பதற்கு வருத்தமில்லை மகனே. உனக்கு இன்று வரை அதிக சுதந்திரம் உரிமை கொடுத்து வளர்த்து விட்டதற்கு கூட வருத்தமில்லை மகனே. காரணம், என் அப்பா என் மீது கொண்ட வருத்தம் இதைவிட பெரியதல்லவா? மகன் சொல்வதும் உண்மை, நான் சொல்வதும் உண்மை என்று ஒரு தடவை என்ற இந்த கவிதை மூலம் அழகாக சொல்கிறார் கவிஞர். மகன் எதுவும் வீண் செலவு செய்யவில்லை, தேவையானவைகளைத்தான் வாங்குகிறான். வாழும் முறைகள் மாறும்போது மாற்றங்களை நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என்று பெற்றோர்களுக்கு இந்த கவிதை மூலம் அறிவுரை சொல்கிறார் கவிஞர். தலைப்பு ஒரு தடவை. கை நிறைய கணினி வருமானம். ஆடம்பர திருமணம் முடிந்து தனி வீடு கட்டுகிறான் மகன் அதிகமான செலவில். சிறுக கட்டி பெருக வாழலாமே, சொல் எடுபடவில்லை. ஒரு தடவை தானே கட்டுகிறோம் என்கின்றான். 14,000க்கு டிவி, 15,000க்கு ஃப்ரிட்ஜ், 18,000க்கு சோபா, 20,000க்கு ஏசி. ஒவ்வொன்றையும் வாங்கும் முன் தவறாமல் சொல்கிறான், ஒரு தடவை தானே வாங்கப் போகிறோம் அப்பா. மகனை கண்டிக்கக்கூடாதா என்கிறாள் மனைவி. வேண்டாம் என்கிறேன். ஒரு தடவை தானே மகனாய் பெற்றிருக்கிறோம். கவிஞர் மகளையும் மருமகளையும் ஒன்றாக நினைப்பது, போற்றுவது, ஏற்றுக்கொள்வது இந்த கவிதை மூலம் தெரிய வருகிறது. மகளையும் குற்றம் சொல்லவில்லை, மருமகளையும் குற்றம் சொல்லவில்லை. யதார்த்தத்தை இந்த கவிதை மூலம் ஏற்றுக்கொள்கிறார். இவர் நல்ல தகப்பனார் மட்டுமல்ல, நல்ல மாமனாரும் தானே. கவிதையின் தலைப்பு பொருத்தம். மஞ்சள் பூசியதில்லை, தாவணி அணிந்ததில்லை, கோலம் போட்டதில்லை, அடுப்பை ஏற்றியதில்லை, அம்மியை பார்த்ததில்லை, மாவு ஆட்டியதில்லை, தண்ணீர் தூக்கியதில்லை, துணியை துவைத்ததில்லை,
வீட்டை பெருக்கியதில்லை, விளக்கை ஏற்றியதில்லை, கடைக்கு போனதில்லை, காய்கறி வாங்கியதில்லை, சமையலறை வந்ததில்லை. இப்படியாக மகளை செல்லம் கொடுத்து வளர்த்து விட்டோமே என்கிற கவலை மெதுவாய் கரைகிறது. மகளைப் போன்றே மருமகள் வந்தபோது. ஒரு மகள் தான் வளர்க்கப்பட்ட போது அடைந்த மனக்கசப்பை, கட்டுப்பாடுகளை தன் மகள் பெரியவளாக ஆன பின்புதான் அதெல்லாம் எவ்வளவு தேவை, அவசியம் என்பதை உணர்கிறாள். அன்று வருந்தினேன், இன்று விரும்புகிறேன் என்று சொல்வது பாசத்தின் முதிர்ச்சி என்றால் மிகையாகாதல்லவா? கவிதை விருப்பம். அம்மா, உன் தோல் உயரம் வளரும் முன்னே தாவணி அணிய வைத்தாய். மார்பு இடுப்பு கணுக்கால் முழுதும் மறைக்கச் செய்தாய். நொடிக்கொரு தரம் சலிக்காமல் மேலாடையை சரி செய்யச் சொன்னாய். ஆடவர் முன் விலகச் சொன்னாய். பள்ளி தோழியுடனே பழகச் சொன்னாய். மண் பார்த்து நடக்கச் சொன்னாய். இருப்பதை மட்டும் உண்ணச் சொன்னாய். சத்தம் வராமல் பேசச் சொன்னாய். பல்தெரியாமல் சிரிக்கச் சொன்னாய். கட்டுப்பாடுகளுக்காக அன்று வருந்தினேன், இன்று விரும்புகிறேன். என் மகள் பெரியவளாகிவிட்டாள். மனைவியின் அருமை பெருமை எல்லாம் எல்லா கணவர்களுக்கும் தெரியும். தெரிந்தும் எதையும் வெளிக்காட்டிக் கொள்ள மாட்டார்கள் ஆண்கள். காரணம் ஈகோதான். மனைவியை பாராட்டுவது ஒரு சிலர்தான். பலர் மனைவியின் நல்ல குணங்களை, நல்ல பண்புகளை மனதிற்குள்ளேயே வைத்து போற்றி மகிழ்வார்கள். அப்படிப்பட்ட ஒருவரின் மனக்குமுறல் தான் இந்த கவிதை. தலைப்பு மன்னிப்பு. உன்னை கரம் பற்றிய நாள் முதலாய் என் வாழ்க்கை தரம் உயர்ந்தது. கண்போல் என்னையும் பிள்ளைகளையும் காக்கிறாய். அன்பால் அனைவரையும் ஈர்க்கிறாய். முகமறிந்து நடக்கிறாய். தும்மல் வந்தாலும் துடிக்கிறாய். துவளும் போது தோள் கொடுக்கிறாய். பசி வந்து பார்த்ததில்லை. அழுக்காடை அணிந்ததில்லை. நோய் வந்து துடித்ததில்லை. தாய்மனம் கோணியதில்லை. பேரன் பேத்தி எடுத்த பின்னும் கத்துவதையும் உன்னை திட்டுவதையும் விடாத என்னிடம் மந்திரியாய், நண்பனாய், ஆசானாய், தாதியாய் இன்றளவும் நம் இல்லறத்தில் இனிமை சேர்க்கிறாய். இதுவரை ஒரு நாள் கூட உன்னை பாராட்டியதில்லை, போற்றியதில்லை, புகழ்ந்ததில்லை, மதித்ததில்லை, வாழ்த்தியதில்லை. எல்லாவற்றிற்கும் சேர்த்து உன்னிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். உன் காலை தொட்டு நீ தூங்கும்போது உனக்கு தெரியாமல். மனைவி வீட்டில் இல்லாவிட்டால் வீடு எப்படி அவலமாக இருக்கும் என்பதை கவிஞர் தன் சொந்த அனுபவத்தில் ரசித்து இந்த தவிப்பு கவிதையை எழுதியிருக்கிறார். ஆணாதிக்கத்தை சொல்லாமல் சொல்கிறார் இந்த கவிதையில். இன்னும் ஒரு வாரம் இருந்துவிட்டு வரலாமே என்று எல்லா ஆண்களின் மன உணர்வுகளையும் பிரதிபலிக்கிறார். தலைப்பு தவிப்பு. வருடத்திற்கு ஒரு முறை ஒரு வாரம் தாய் வீடு போகிறாய். பிள்ளைகள் இல்லாமல் களை இழந்து பொலிவிழந்து பாலைவனமாய் காணப்படுகிறது வீடு. காப்பி போட அடுப்பில் பால் வைத்தால் பாதி பொங்கி வழிந்து விடுகிறது. வீட்டை பெருக்கிய 2 நாட்களில் இடுப்பும் முட்டியும் வலிக்கிறது. செலவுக்கு பயந்து சமைக்க ஆரம்பித்தால் உப்பு போட மறந்து விடுகிறது. 2 மடங்கு விளை வைத்தும் சொத்தை காய்கறிகளை, பழங்களை தலையில் கட்டிவிடுகிறார் வண்டிக்காரர். முரட்டுத்தனமாய் அடித்து கசக்கி பிழிந்து துவைத்தால் கிழிந்து விடுகிறது துணி. தண்ணீர், மோட்டார், ரேடியோ, டிவி போட்டால் அணைக்காமல் தூங்கி விடுகிறேன். கதவை பூட்டாமலேயே, சமையலறை எரிவாயுவை அணைக்காமலேயே அலுவலகம் வந்து விடுகிறேன். இப்படியாக தனிமையில் தவித்து போனாலும் நீ வந்தவுடன் கூசாமல் பொய் சொல்கிறேன். இன்னும் ஒரு வாரம் இருந்து வரலாமே, நான் ஜாலியாக இருக்கிறேன் என்று.
மனைவி வீட்டில் இல்லாவிட்டால் வீடு எப்படி அவலமாக இருக்கும் என்பதை கவிஞர் தன் சொந்த அனுபவத்தில் ரசித்து இந்த தவிப்பு கவிதையை எழுதியிருக்கிறார். ஆணாதிக்கத்தை சொல்லாமல் சொல்கிறார் இந்த கவிதையில். இன்னும் ஒரு வாரம் இருந்துவிட்டு வரலாமே என்று எல்லா ஆண்களின் மன உணர்வுகளையும் பிரதிபலிக்கிறார். தலைப்பு தவிப்பு. வருடத்திற்கு ஒரு முறை ஒரு வாரம் தாய் வீடு போகிறாய். பிள்ளைகள் இல்லாமல் களை இழந்து பொலிவிழந்து பாலைவனமாய் காணப்படுகிறது வீடு. காப்பி போட அடுப்பில் பால் வைத்தால் பாதி பொங்கி வழிந்து விடுகிறது. வீட்டை பெருக்கிய 2 நாட்களில் இடுப்பும் முட்டியும் வலிக்கிறது. செலவுக்கு பயந்து சமைக்க ஆரம்பித்தால் உப்பு போட மறந்து விடுகிறது. 2 மடங்கு விளை வைத்தும் சொத்தை காய்கறிகளை பழங்களை தலையில் கட்டிவிடுகிறார் வண்டிக்காரர். முரட்டுத்தனமாய் அடித்து கசக்கி பிழிந்து துவைத்தால் கிழிந்து விடுகிறது துணி. தண்ணீர், மோட்டார், ரேடியோ, டிவி போட்டால் அணைக்காமல் தூங்கி விடுகிறேன். கதவை பூட்டாமலேயே சமையலறை எரிவாயுவை அணைக்காமலேயே அலுவலகம் வந்து விடுகிறேன். இப்படியாக தனிமையில் தவித்து போனாலும் நீ வந்தவுடன் கூசாமல் பொய் சொல்கிறேன். இன்னும் ஒரு வாரம் இருந்து வரலாமே, நான் ஜாலியாக இருக்கிறேன் என்று. சுதந்திரம் என்பது கொடுப்பதல்ல, உரிமை. ஆனால் சில குடும்பத்தில் கணவர்களை மனம் காயப்படுத்துவதும் நடக்கத்தான் செய்கிறது. அதனால் தானே குடும்ப நீதிமன்றங்களில் வழக்குகள் குவிகின்றன. விட்டு கொடுப்பதே விவேகம் என்று சொல்லாமல் சொல்கிறது இக்கவிதை. தலைப்பு சுதந்திரம். சின்னஞ்சிறு விஷயத்தையெல்லாம் பெரிதுபடுத்துகிறாய். தாலி கட்டிவிட்டால் அடிமையில்லை என்கிறாய். கூப்பாடு போட்டு ஊரை கூட்டுகிறாய். சமத்துவம், சம உரிமை, பெண்ணியம் பேசுகிறாய். பட்டம் வாங்கியவள் சட்டம் தெரியும் என்கிறாய். நினைத்தால் குடும்பத்தார் அனைவரையும் கம்பி எண்ண வைப்பேன் என்கிறாய். பெருமையாகத்தான் இருக்கிறது எனக்கு உனக்கு நான் கொடுத்திருக்கும் சுதந்திரம். ஆண்களை ஆட்டி வைப்பது பெண்கள் என்று பரவலாக ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. ஆடம்பர வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு ஆண்கள் வழி தவறி போகிறார்கள். லஞ்ச லாவண்யத்துக்கு ஆட்படுகிறார்கள். ஒவ்வொரு சிறுமைக்கு பின்னும் ஆண் பின்னால் ஒரு பெண் இருக்கிறாள் என்கிற செய்தி நம்மை சிந்திக்க வைக்கிறது. கவிதையின் தலைப்பு பின்னால். பரிதாபமாக இருக்கிறது. லஞ்ச ஊழல் செய்து தலைகுனிந்து முகம் மூடி காவலர் துணையுடன் அழைத்துச் செல்லப்படும் அரசு அதிகாரிகளை காணும்போது கட்டுக்கட்டாக பணம், நகை நட்டுக்கள், சொத்து சுகம், பங்கு பத்திரங்கள், வாகனங்கள். மனைவிக்கு தெரியாமல் இத்தனையையும் பதுக்கி வைத்திருக்க முடியாது. வீட்டிற்குள் பேராசை, ஆடம்பரம், ஆணவம், துணிவு இவைகளால் ஆடவரை தூண்டுவதும் பெண்கள்தான். ஆண்களின் வெற்றிக்கு பின்னால் பல பெண்கள், தோல்விகளுக்கு பின்னாலும் சில பெண்கள். மௌனம் என்பது சிறந்த ஒரு மொழி. குடும்பத்திற்கு மட்டுமல்லாமல் நம் ஒவ்வொருவருக்கும் தேவை மௌனம் என்பது கவிஞரின் கருத்து. அந்த மௌனமே அடுத்த சண்டையை பற்றி யோசிக்க வைக்கிறது என்று சொல்வதுதான் சிறந்த நகைச்சுவை. கேளுங்கள், கவிதையின் தலைப்பு மௌனம். மௌனமே நம் சண்டையை அமைதிப்படுத்துகிறது. மௌனமே நம் உள்ளத்தை புனிதப்படுத்துகிறது. மௌனமே நம் தவறுகளை பரிசீலிக்க வைக்கிறது. மௌனமே நம் மனக்காயங்களுக்கு நல்மருந்தாகிறது. மௌனமே பிரிந்த உள்ளங்களுக்கு வலிமை சேர்க்கிறது. மௌனமே நம் பிடிவாதங்களை சிதைக்கச் செய்கிறது. மௌனமே மீண்டும் பேச துடிக்கச் செய்கிறது. மௌனம்தான் அடுத்த சண்டையை யோசிக்கவும் செய்கிறது.
கவிஞர் எப்போதும் நடைமுறை உலகில் பயணிப்பவர், மறுபக்கத்தை சிந்திப்பவர். உண்மையை சொல்ல சோர்வடைவதில்லை, சமரசம் செய்து கொள்வதும் இல்லை. எல்லோரும் முதியோர் இல்லம் பற்றி புலம்புவார்கள், கோபப்படுவார்கள். நம் கவிஞர் சொல்வதை கேளுங்கள், நம்மையே மனம் மாற்றி விடுவார் இக்கவிதையின் மூலம். உண்மைகள் சிறிது கசப்பானது தானே. கவிதையின் தலைப்பு முதுமை. வருத்தப்படவில்லை மகனே, உன் சொல்லும் செயலும் நியாயமானது, சரியானது. உலகம் 1000 சொல்லட்டும், உற்றார் உறவினர் எப்படியும் ஏசட்டும், கவலைப்படாதே. மனக்கசப்புடன் மருமகள், ஒட்டாத பேரன் பேத்திகள், இனியும் உழைக்க ஒத்துழைக்காத உடம்பு, திண்ணையும் புல்தரையும் காணாமல் அகதியாய் அடுக்குமாடி குடியிருப்பில் நகரத்து நரக வாழ்க்கை, இவை எதுவுமின்றி இப்போது நலமாயிருக்கிறேன் மகனே. உனக்கு நன்றி சொல்லத்தான் வேண்டும். மழை வெயில் தெரியாத இருப்பிடம், வேளா வேலைக்கு உணவு, வேலையின்றி அமைதியான ஓய்வு, நல்லதொரு வயதான நட்பு வட்டம், பொழுதுபோக பஜனை, பூஜை, தாராள மருத்துவம். இன்னும் என்ன குறை எனக்கு? நீ மட்டும் வாரம் ஒரு முறை குடும்பத்துடன் வந்து முகம் காட்டு. உள்ளபடியே நான் மகிழ்வுடன் இருக்கிறேன் இந்த முதியோர் இல்லத்தில். கணவன் மனைவிகளுக்குள் 1000 பிரச்சனைகள், வேறுபாடுகள் எப்படி இருந்தாலும், எப்படி குற்றம் சொல்லிக் கொண்டாலும், தங்கள் பிள்ளைகளை நேசிப்பதில், பாசம் காட்டுவதில் இருவர் மனமும் ஒன்றுதான் என்று உயர்வாக சொல்கிறார் கவிஞர். கவிதை ஒற்றுமை. திருமணத்திற்கு முன் எல்லா பொருத்தங்களும் சரியாகவே இருந்தன, உனக்கும் எனக்கும். கைப்பிடித்து வீடு வந்து வாழும்போதுதான் தெரிந்தது எலியும் பூனையுமாய் நாம் இரு துருவங்கள் என்று. நான் நாத்திகவாதி, நீ ஆன்மீகவாதி. எனக்கு கருப்பு பிடிக்கும், உனக்கு மஞ்சள் பிடிக்கும். எனக்கு வெள்ளித்திரை பிடிக்கும், உனக்கு சின்னத்திரை பிடிக்கும். நான் கமல் ரசிகன், நீ ரஜினி ரசிகை. நான் அசைவம், நீ சைவம். எனக்கு கூட்டு குடும்பம் பிடிக்கும், உனக்கு தனிக்குடித்தனம் பிடிக்கும். எனக்கு கவிதை பிடிக்கும், உனக்கு கட்டுரை பிடிக்கும். எனக்கு எளிமை பிடிக்கும், உனக்கு பெருமை பிடிக்கும். கனி வகைகள் உனக்கு பிடிக்கும், கார வகைகள் எனக்கு பிடிக்கும். ஓய்வெடுக்க உனக்கு பிடிக்கும், ஓடி விளையாட எனக்கு பிடிக்கும். இப்படி பல்வேறு விடயங்களில் நாம் முரண்பட்டு, வேறுபட்டு, மாறுபட்டு வாழ்ந்தாலும் ஒரு செய்கையில் ஒற்றுமையாயிருக்கிறோம், நம் குழந்தைகளை நேசிப்பதில். காலம் எப்படியெல்லாம் மாறுகிறது என்று கவிஞர் பட்டியலிடுகிறார். இளமையின் துடிப்புடன் இருந்தவர் இப்போது பேரனுக்கு புத்திமதி சொல்கிறார். காலம் எப்படியெல்லாம் மனிதர்களை மாற்றிவிடுகிறது என்பதற்கு அடையாளம் இந்த கவிதை. காலம். குளிர்பான பாட்டில் மூடியை பற்களால் திறந்து குடித்து ஆச்சரியப்பட வைத்தது ஒரு காலம். 10 பேர் சேர்ந்து அமுக்கினாலும் திமிறி எழுந்து கபடி விளையாட்டில் எல்லையை தொட்டது ஒரு காலம். மாடி படிக்கட்டுகளில் 2 படிகளாக ஏறி இறங்கி தாவி குதித்தது ஒரு காலம். மார்பெல்லாம் கிழித்தாலும் பனைமரமேறி அந்தரத்தில் தொங்கி நுங்கு பறித்து போட்டது ஒரு காலம். டிசம்பர் 31 இரவில் அண்ணா சாலையில் 100 கிலோமீட்டர் வேகத்தில் பைக் ஓட்டியது ஒரு காலம். ஓடும் பஸ்ஸிலும் ரயிலிலும் ஏறி இறங்கி வேடிக்கை காட்டி விளையாடியது ஒரு காலம். இப்போது நடைவண்டி ஓட்டும் பேரனிடம் மெதுவாக நட என்று அறிவுரை சொல்வது ஒரு காலம். கணவன் மனைவி சண்டையில் கணவனை எப்படி மௌனமாக அழவைக்கிறாள் மனைவி. இந்த கவிதையை கேளுங்கள், மனைவியை போற்றுங்கள், பாராட்டுங்கள் என்று சொல்லாமல் சொல்கிறாள் ஒரு மனைவி இந்த கவிதையில். தலைப்பு வலி. என் அன்பு கணவனே, காலையில் அடித்துவிட்டு மாலையில் இனிப்பு வாங்கி தருகிறாய். நெருப்பான வார்த்தைகளால் மனதை கருகச் செய்துவிட்டு கை நிறைய மணக்கும் மல்லிகையுடன் நுழைகிறாய். ருசிக்காவிட்டாலும் மணக்காவிட்டாலும் கனத்த மனதுடன் கை நீட்டி பெற்றுக்கொள்கிறேன்.
வேறு வழி எதுவும் எனக்கு தெரியவில்லை, மௌனமாய் உன்னை அழ வைக்க. கணவர் நல்லவர், நம்பிக்கையானவர், துரோகம் செய்யாதவர் என்பதை எப்படி கணிப்பது? ஒரு நல்ல அருமையான மனைவி இக்கவிதையில் பதில் சொல்கிறாள். கேளுங்கள். தலைப்பு மனம். நான் சைவமாக இருந்தாலும் என் கணவர் அசைவ பிரியர். மது அருந்துவார், புகைப்பிடிப்பார், தொடர்புகளும் பல உண்டு. சீட்டாடுவார், குதிரை பந்தயம் போவார். திருத்த முயன்றும் முடியாமல் அனுசரித்து வாழ பழகிக்கொண்டேன். எதையும் மறைக்க தெரியாமல் சொல்லிவிடும் அவரின் குழந்தை மனதிற்காக. எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் நீதான் என் மனைவியாக வேண்டும் என்று கணவன் நினைக்க மனைவி எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? விரதங்களும் நோன்புகளும் பயனற்றவை என்று மறைமுகமாக கூறுகிறார் கவிஞர். தலைப்பு பிறவி. பொருத்தம் பார்த்துதான் மணமுடித்தோம் பெரியோர் ஆசியுடன். வருத்தமாகவே பேசிக்கொள்கிறோம் நம் மனத்திற்குள். என்னை பற்றி நீயும், உன்னை பற்றி நானும். விருந்தினர் முன் மட்டும் மகிழ்ச்சியாய் முகம் காட்டுகிறோம். மௌனம் கலையும் காலங்களில் நாம் பேசிக்கொள்வது பரஸ்பர குற்றச்சாட்டுகளாகவே நிறைவடைகிறது. மறுபிறவி பற்றி எனக்கு பயமில்லை, நம்பிக்கை இல்லை. எனினும் பயப்பட வைக்கிறது நீ வைக்கும் நோன்புகளும் விரதங்களும். சண்டை சச்சரவுகள் விபத்துகள் போன்றவைதான். நடந்தவைகளை ஆராயக்கூடாது என்றாலும் அதனை ஆராய்ந்தால்தான் எதிர்கால அமைதிக்கு வழி கிடைக்கும் என்று கூறுகிறார் கவிஞர். அதற்கு ஆதாரமாக கருப்பு பெட்டியை உவமையாக கூறுவது யதார்த்தமாக இருக்கிறது இந்த கவிதையில். தலைப்பு விபத்து. விபத்துக்களை போன்றவைகள்தான் நம் பிரச்சனைகளும் சண்டைகளும் பிரிவுகளும் விலகல்களும். நடந்தவைகளை ஆராயாதீர்கள், பேசாதீர்கள், மறந்துவிடுங்கள். நடந்தவை நடந்தவையாகவே இருக்கட்டும் என பலர் அறிவுரை கூறுகின்றனர், முரண்படுகின்றனர். விபத்து ஆய்வாளர்கள் விமானத்தின் கருப்பு பெட்டியை தேடி எடுத்து ஆராய்கின்றனர். விபத்துக்கான காரணங்களை கண்டறிவதுதான் விபத்துக்களை குறைப்பதற்கான வழி. அன்பே, உன் மனமெனும் கருப்பு பெட்டியை திற ஆராய்வோம். நம் எதிர்கால சண்டைகளை குறைப்போம். ஆசைக்கு அடிபணியாமல் முரண்பட்டாலும் அன்புக்கு அடிபணியும் மனைவி மீது கணவன் எவ்வளவு வேண்டுமானாலும் அன்பு காட்டுவார் என்று சொல்கிறார் கவிஞர். தலைப்பு அணை. காலையில் எரிந்து விழுகிறாய், மாலையில் சினந்து கொள்கிறாய், மல்லிகையும் அல்வாவையும் புறம் தள்ளுகிறாய். ஒரு நாள் சண்டைக்கு 9 நாட்கள் கோபித்துக் கொள்கிறாய். வலிய வந்து பேசினாலும் முகத்தை திருப்பிக் கொள்கிறாய். கடனே என்று உணவு பரிமாறி இடம் மாறி பாய் விரிக்கிறாய். ஒற்றை தலையணையில் உறங்காமல் தவித்தாலும் நான் மகிழ்வுடனேயே இருக்கிறேன். நம் பிள்ளைகளை நீ அணைத்து கொண்டு தூங்குவதை பார்த்து. இக்கவிதை கவிஞரின் சொந்த அனுபவமாக கருதலாம். யாருக்கும் அடிபணியாமல் சமரசம் செய்யாமல் தலை நிமிர்ந்து வாழும் கவிஞர் யாருக்கு அடிபணிகிறார், தலை குனிகிறார் என்று கேளுங்கள். தலைப்பு பணிவு. ரம்பா, மேனகா, ஊர்வசி, ஸ்னேகா, நமிதா எவர் எதிர்வந்த போதும் திரும்பியதில்லை என் முகம். சங்க பொறுப்பில் மத்திய மாநில அமைச்சர்களை சந்தித்து எதிரே அமர்ந்த போதும் பணிந்து குனிந்ததில்லை என் தலை. பல்லாண்டுகளுக்கு பிறகு அபூர்வமாக சந்திக்கும் நண்பர்கள் உறவினர்களை கூட கட்டி அணைத்ததில்லை என் கைகள். தெருச்சண்டை, அடிதடி, கைகலப்பு, எதற்கும் அஞ்சாமல் முன்வைத்த திசையை
பின் வைத்ததில்லை என் கால்கள். இப்படி யாரையும் மதிக்காமல் துதிக்காமல் ஆணவமாய் தலை நிமிர்ந்து இருப்பவனையும் பம்பரமாய் சுழல வைத்து பணிந்து குனிந்து உருக நெகிழ வைத்து மண்டியிடச் செய்கிறது தாத்தா என்னும் பேரன் பேத்திகளின் மந்திரச் சொல். நம் பிள்ளைகளுக்கு நாம் விட்டு போகும் உண்மையான சொத்துக்கள் செல்வங்கள் என்ன? இக்கவிதையில் கேளுங்கள். தலைப்பு சொத்து. சுடுகாட்டிலிருந்து திரும்பிய உறவினர்கள் பையனை தனியாய் அழைத்து கேட்டார்கள். அப்பா சொத்து பத்து LIC பங்கு ஏதாவது வைத்திருக்கிறாரா? பையன் வானத்தை காட்டாமல் வீட்டு 4 சுவர்களை காட்டுகிறான். அப்பா எழுதியிருந்தது, துணிவே துணை, உழைப்பே உயர்வு தரும், முயற்சி திருவினையாக்கும், அறிவுடையார் எல்லாம் உடையார். சொத்துக்கள் வார்த்தைகளாக. வாழ்க்கையை எப்படி எதிர்கொள்ள வேண்டும்? மனப்பக்குவம் எப்படி வரும்? இக்கவிதை கேளுங்கள். கவிஞர் வழி சொல்கிறார். தலைப்பு மாற்றம். ஒரு நாள் மட்டும் மௌன விரதம் இருந்து பாருங்கள். ஒரு நாள் மட்டும் சாப்பிடாமல் இருந்து பாருங்கள். ஒரு நாள் மட்டும் வாகனம் இல்லாமல் நடந்து பாருங்கள். ஒரு நாள் மட்டும் மின்விசிறி போடாமல் தூங்கி பாருங்கள். ஒரு நாள் இரவு மட்டும் மெழுகுவர்த்தி வெளிச்சத்தில் வாழ்ந்து பாருங்கள். ஒரு நாள் மட்டும் லஞ்சம் வாங்காமல் கொடுக்காமல் இருந்து பாருங்கள். ஒரு நாள் மட்டும் புன்னகை மாறாமல் அனைவரையும் பாராட்டி இருந்து பாருங்கள். ஒரு நாள் மட்டும் சமைத்து துவைத்து பாருங்கள். ஒரு நாள் மட்டும் மருத்துவமனையில் படுத்து பாருங்கள். மாறாத மனப்பக்குவத்திற்கு தேவையாய் இருக்கிறது எதிர்மாறான சிந்தனைகள். எல்லாம் தெரிந்தும் அமைதியான நல்வாழ்க்கைக்கு எது தெரிய வேண்டும்? நல்ல அறிவுரை வழங்குகிறார் கவிஞர் இக்கவிதையில். தலைப்பு தெரியும். தேவாரம் திருவாசகம் தெரியாது. ராமாயணம் மகாபாரதம் பைபிள் குரான் திருப்பாவை திருவெம்பாவை கந்தசஷ்டி சுப்பிரபாதம் பெரிய புராணம் ஆழ்வார் பாசுரம் எதுவும் எனக்கு தெரியாது. ஒன்று மட்டும் தெரியும், அதனாலேயே மகிழ்ச்சியாயிருக்கிறேன். தீதும் நன்றும் பிறர் தர வாரா. நிறைவான வாழ்க்கை வாழ்ந்து முடித்தாலும் கடமைகளை செய்து மகிழ்வடைந்தாலும் மனதுக்கும் ஒரு அச்சம் இருக்கிறது. ஒன்றாக வாழ்ந்தோம், ஒன்றாக போக முடியுமா? முடியாது. இந்த பயம் அனைவருக்கும் வரும். ஆனால் தேவையற்றது என்கிறார் கவிஞர். தலைப்பு யார் முதலில். கடமைகள் எல்லாம் முடித்து குறைகள் ஏதுமின்றி வயதான காலத்தில் சுகமாக ஓய்வாக தனியாக இருக்கிறோம். நானும் என் மனைவியும். எவ்வளவு நேரம்தான் தொலைக்காட்சிகளை காண்பது, புத்தகங்கள் படிப்பது, ரேடியோ கேட்பது, பிடித்த உணவுகள் உண்பது, விடுமுறைகளுக்கு வரும் பேரன் பேத்திகளுடன் விளையாடுவது, சுற்றுலா செல்வது, நண்பர்களை சந்திப்பது. நம் திருமணம் தொடங்கி பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கி மணமுடிக்கும் வரை நடந்த நிகழ்வுகளை அசை போடுவது, சிறு விஷயங்களை எல்லாம் பெரிதுபடுத்தி சண்டையிடுவது, வாதாடுவது, கோபித்து கொள்வது. இப்படியாக காலம் வேகமாக கரைகிறது. படுத்தால்தான் தூக்கம் வராமல் ஒரே சிந்தனை, கற்பனை, பயம். யார் முதலில் இறந்து எப்படி வாழப்போகிறோம் பிரிந்து? கவிஞர் சொல் கேளான் A.V. கிரியின் கவிதை கேளுங்கள். நீங்கள் கேட்டது கவிஞர் சொல்கேளான் A.V. கிரியின் கவிதை கேளுங்கள். மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.